வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எங்கள் கவிதை புத்தகத்தில் நாங்கள் படித்ததன் உண்மையை அவர் எனக்கு உணர்த்தினார். பதவி என்பது நாணயத்தின் முத்திரை போன்றது, ஆனால் மனிதன் எல்லாத்துக்கும் மேலான தங்கம் போன்றவன். மேலும் இது நன்றாகவே இருந்தது, ஏனெனில் இந்த நேரத்தில் மனநிலை மாற்றங்கள் அறிவியல் சொற்பொழிலில் பாலியல் உணர்வு என விவரிக்கப்படும் பருவமடைதலை நெருங்குவதற்கான நிகழ்வுகள் என்னை ஆட்கொள்ளத் தொடங்கின. தலைமையாசிரியர் பேணி மாதவ்தாஸ் தனது அர்ப்பணிப்புள்ள மற்றும் அபிமான மாணவர்களிடமிருந்து விடைபெற்ற பிரிவின் காட்சி எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. அவர் வகுப்பறைக்குள் நுழைந்தபோது மிகவும் நெகிழ்ந்திருந்தார். உணர்ச்சி பொங்கும் குரலில், நான் சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் உங்கள் மீது கடவுளின் ஆசீர்வாதத்தை வேண்டுகிறேன் என்றார். என்னால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் எனக்குள் அழுதேன். ஆனால் 100 கண்கள் விழிப்புடன் இருந்தன. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். வகுப்புகள் கலைக்கப்பட்டன மற்றும் சிறுவர்கள் வெளியேறத் தொடங்கினர். அவரது அறையின் அருகே சென்றபோது, அவர் வராண்டாவில் நின்று சிறுவர்கள் வெளியேறுவதை பார்த்துக் கொண்டிருப்பதை நான் திடீரென்று பார்த்தேன். எங்கள் கண்கள் சந்தித்தன. வகுப்பறைக்குள் நான் கட்டுப்படுத்திய கண்ணீர் இப்போது பெருகத் தொடங்கியது. அவரும் அதை பார்த்து நெகிழ்ந்து போனார். நான் ஒரு கணம் செய்வதறியாது நின்றேன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்ல அவர் வந்தார். பிரிவின் போது நான் அழ வேண்டியிருந்ததும், பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போதுதான் நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை கண்டுபிடிப்போம் என்பதை நான் உணர்ந்ததும் என் வாழ்க்கையில் இதுவே முதல் முறை என்று நான் நம்புகிறேன். அடுத்த நாள் அவருக்கு பிரியாவிடை அளிக்க ஊழியர்கள் மற்றும் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பேச வேண்டியவர்களில் நானும் ஒருவன். நான் எப்படி என் பகுதியை முடித்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் நான் உள்ளுக்குள் கண்ணீரில் இருந்தேன். எவ்வாறாயினும், இது எவ்வளவு சோகமான நிகழ்வு என்பதை ஊழியர்கள் மற்றும் மாணவர்களில் பலர் உணரவில்லை என்பதைக் கண்டு நான் வேதனையடைந்தேன். தலைமையாசிரியர் பதிலளித்து பேசியபோது, அவரது வார்த்தைகள் என் ஆன்மாவை துளைப்பது போல் தோன்றியது. அவர் கட்டாக்கிற்கு முதலில் வந்தபோது, தனக்காக இவ்வளவு அன்பு காத்திருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவர் சொன்ன ஆரம்ப வார்த்தைகளை மட்டுமே என்னால் கேட்க முடிந்தது. பின்னர் நான் கேட்பதை நிறுத்திவிட்டு, அவருடன் பல செய்திகளைச் சொல்லும் அவரது உணர்ச்சிகரமான முகத்தையே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். கேஷவ் சந்திர சென்னின் உருவப்படங்களில் நான் பார்த்த ஒரு வெளிப்பாடு, ஒரு ஒளி அதில் இருந்தது. அவர் கேஷவ் சந்திரனின் தீவிர சீடர் மற்றும் பக்தர் என்பதில் ஆச்சரியமில்லை.